இந்த வீடியோ நம்ம இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ண போறோம்னா ஒன்று வந்து Poco M6 Pro 5G, இன்னொன்று வந்து Moto G62 5G. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ரெண்டு ஃபோன் ஏதாவது ஒரு ஃபோனை வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். Poco M6 Pro டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.79 inch Full HD Plus IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 550 nits கொடுத்துருக்காங்க. இதே Moto G62 டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.55 inch Full HD Plus IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோட்டோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. மோட்டோட பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 nits கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டிஸ்பிளேல எந்த டிஸ்பிளே பெட்டரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மோட்டோட டிஸ்பிளே தான் பெட்டரா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் அதிகம், 15 nits எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா Moto G62 தான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் Poco M6 Pro ல வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான Snapdragon 4 Gen 2 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே Moto G62 ல வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 695 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ராசர்ல இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப் எல்லாத்துலயும் இந்த Poco M6 Pro ஓட ப்ராசர் தான் பெட்டரா இருக்கும். ஸோ நீங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு ஃபோனை சூஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா Poco M6 Pro 5G போறது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து Poco M6 Pro க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி Poco M6 Pro 5G ல வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட் சார்ஜர் பாக்ஸ்லயே கொடுத்துட்டாங்க. இதே Moto G62 ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு 20 வாட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. 18 வாட் சார்ஜர் 20 வாட் சார்ஜர் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. எக்ஸ்ட்ரா 2 வாட் கொடுத்தனால இந்த பாயிண்ட் வந்து Moto G62 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா Poco M6 Pro ல வந்து பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ. Poco M6 Pro ஓட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதே Moto G62 ஓட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேமரால எந்த கேமரா பெஸ்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா மோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா மெகா பிக்சல் அதிகம், ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனோட கேமரா ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் மோட்டோல வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்கனால இந்த பாயிண்ட் வந்து மோட்டோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஃபர்ஸ்ட் Poco M6 Pro ஓட ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசர் நல்லா உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 15000 ரூபாய்க்குள்ள இந்த ப்ராசர் தான் கண்டிப்பா சொல்ற ஒரு நல்ல ப்ராசரா இருக்கும். உங்களுக்கு பேஸ் மாடலான Poco M6 Pro ஓட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11000 ரூபாய் தான். அந்த ரேட்டுக்கு இவங்க 4 Gen 2 ப்ராசர் கொடுத்தது ஒரு நல்ல டீலா இருக்கு. நெக்ஸ்ட் Poco M6 Pro ல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ண பிரீமியமா இருக்கும். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேமரா, பேட்டரி, ப்ராசர் எல்லாமே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த Poco M6 Pro ஓட கான்ஸ். இந்த ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்கல. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுக்கு ஒரு 33 வாட் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 90 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. மோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதே Poco M6 Pro வந்து அது இல்ல. நெக்ஸ்ட் Moto G62 ஓட ப்ரோஸ். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon ப்ராசர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு Moto G62 ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். Moto G62 டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் Moto G62 ஓட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துறாங்க. மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோல வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஸ் பண்ண ஸ்மூத்தா இருக்க போகுது. நெக்ஸ்ட் Moto G62 ஓட கான்ஸ். இதோட பிரைஸ் வந்து Poco M6 Pro கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையா இருக்கு. Moto G62 ஓட ப்ராசர் வந்து பாத்தீங்கன்னா Poco கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. Poco M6 Pro ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பில்ட் கொடுத்திருக்காங்க. Moto G62 ல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்குவேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா Poco M6 Pro 5G தான் வாங்குவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஈக்குவல் தான். கேமரா, பேட்டரி, சார்ஜர். மோட்டோல வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்திருக்காங்க. பட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா Poco M6 Pro தான் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ரெண்டு ஃபோன்ல நான் ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கணும்னு கேட்டா கண்டிப்பா Poco M6 Pro தான் வாங்குவேன். அதுல எந்த டவுட். நீங்க என்ன ஃபோன் வாங்குவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.